விஷயத்தை முகத்துக்கு நேராக பேசணும். நீங்கள் காலையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 7:30 மணிக்கு ஒருத்தர் எழுந்திருக்காரு, 8 மணிக்கு மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுங்களேன், விச் இஸ் நாட் கரெக்ட். அதே போல் நைட்டு வந்து 11 மணிக்கு தூங்க போகிறீங்க. இப்போ உங்கள் லவ்வர் இருக்கார், உங்கள் பாஸ் இருக்கார், இது போல் எது வேணால் போட்டலாம். உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், தம்பி, அப்பா, நீங்கள் எந்த மெசேஜ் வேணால் அனுப்பலாம். ஆனால் காலைல எழுந்த உடனே அந்த எழுந்தவன் படிக்கிற மெசேஜும் நைட் தூங்க போகிறது முன்னாடி படிக்கிற மெசேஜும் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜாக இருக்கிற பட்சத்தில் அந்த மெசேஜ் அவங்கள ஹர்ட் பண்ணும். உங்கள் பக்கம் நியாயம் 100% நியாயம் இருக்கும். 100% நீங்கள் உத்தமர் உத்தமி என்ன வேணால் போட்டுக்கலாம், அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் போட்டுக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் எனக்கே மெசேஜ் அனுப்புறீங்க, இல்லை சீதாவதிக்கு மெசேஜ் அனுப்புறீங்க, அவங்களுடைய மார்னிங் ஹவரில் ஃபஸ்ட்டு மெசேஜ் உங்கள் மெசேஜ், இல்லை நான் இரவு மெசேஜ் ஒரு மோசமான மெசேஜ், என் சொத்தை ஏமாற்றிட்டேன், நல்லா இருக்க மாட்டேன், உங்கள் குடும்பம் வீணாக போயிடும்னு ஒரு மெசேஜ் வந்து வச்சுங்களேன். காலையில் எழுந்தோடனே எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கணும்னா உங்கள் பையன் பொண்ணு செத்து போயிடுவாங்க ஒரு மெசேஜ் போடுறீங்கன்னா, இது வந்து அவனை பாதிக்குதோ இல்லையோ, இந்த சாபம் கொடுக்குற உங்களை பாதிக்கும். அதனால் தயவுசெய்து யாருக்கு எப்போ மெசேஜ் போட்டாலும் தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அதை வந்து ஒன்று நேருக்கு நேர் பேசுங்க. மெசேஜ் போடுறது பதில், மெசேஜ் ரொம்ப தொலைவில் இருக்காங்க, அவங்க ஒரு 50,000 கிலோமீட்டர் மூணுக்கு இந்த சுக்லா பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னா அப்போ நீங்கள் மெசேஜ் போடுங்க. அது வந்து ஒரு ஃப்ரீ டைமில் போடணும். ஒரு லஞ்ச் டைமில் இல்லை வந்து ஈவினிங் டைமில் போட்டிங்கன்னா நாட் அன் இஷ்யூ. பட் நீங்கள் வந்து அவனோட டைமை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணுறீங்க, அவன் தூங்க ஒரு டைமை கொலாப்ஸ் பண்ணுறீங்கன்னா, அவன் தூங்கும்போது இந்த மெசேஜ் வச்சு தூங்குவான். எழுந்த உடனே இந்த மெசேஜ் வச்சு அந்த மெசேஜ் உனக்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும். அவனால் இப்போ எனக்கு அந்த மெசேஜ் வரும்னு வச்சுங்களேன், என்னால் ஒரு 10 நல்ல விஷயம் நடக்கணும்னு வச்சுங்களேன், 10 நல்ல விஷயங்களை கெடுக்கக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த சீதாபதி போல் இது போல் ஒரு டுபாக்கூர் மெசேஜ் அனுப்புகிற வேலை வச்சுக்காதீங்க. எதாக இருந்தாலும் நேருக்கு நேர் கேளுங்க. அதுதான் வந்து புத்திசாலித்தனமானது, அதுதான் சரியான வழிமுறையும் கூட.